Hi guys, welcome back to our Riya Creation. நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். Hi guys, welcome back to our Riya Creation. நீங்கள் இப்போ ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு சூப்பரான இமேஜ் ட்ரான்சிஷன்லாம் பார்க்க போகிறோம். ஸோ அலைட் மோஷனில் எப்படி சிம்பிளாக பண்ணுறது அப்படின்ட்டு தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான்லேயும் ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ரெண்டு இமேஜ் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு வேணுன்ற ரேஷியோ செலக்ட் பண்ணிட்டு வேணுன்ற இமேஜும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த இமேஜ் ட்ரான்சிஷன் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ எஃபர்ட்ஸ் போங்க, ஆட் எஃபர்ட்ஸ் போங்க. அதில் போயிட்டு பிளரில் போயிட்டு ஜூம் பிளர் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஜூம் பிளர் அப்படின்றத ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு ஸ்ட்ரென்த்தில் வந்துட்டு ஃபஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு 0.20 செகண்டில் வந்துட்டு ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டில் இருக்க வேல்யூ வந்துட்டு 0.40 வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ அந்த ஜூம் பிளர் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. தென் செகண்டாக ஆட் பண்ணியிருக்கேன், அதோட வேல்யூ வந்து 0ல் இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். இமேஜை கிளிக் பண்ணிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் வாங்க. வந்துட்டு ரொட்டேட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டில் நம்ம ஆட் பண்ணோம் இல்லையா ஜூமில் இருக்குது. ஸோ அதே பிளேஸ்லேயே வந்துட்டு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி 2 கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அதோட வேல்யூ வந்துட்டு -16 வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இது வந்து 0ல் இருக்க மாதிரி இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்துட்டு கர்வ் ஆப்ஷன் இந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு இது வந்து காப்பி கர்வ் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆகிறப்ப நமக்கு பிளாக் கலர் தெரிய சான்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு ஆட் எஃபெக்ட் போயிட்டு டிஸ்ட்ரக்ஷன் அண்ட் வார்ப் அப்படின்னு இருக்கும். அதில் போயிட்டு டைல்ஸ் ஆப்ஷன் வந்து ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்து செட் பண்ணிவிட்டு மிரர் வந்துட்டு ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ வந்துட்டு அந்த பிளாக் கலர் வந்துட்டு நமக்கு தெரியாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ட்ரான்சிஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்துட்டு காப்பி எஃபர்ட்ஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டில் உள்ளதுக்கு நம்ம வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து நம்ம பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டில் வந்துட்டு அந்த ரொட்டேட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு அதே பிளேஸ்லேயே வந்து ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டில் இருக்க வேல்யூ வந்துட்டு +16 செட் பண்ணிக்கலாம். கர்வ் வந்து காப்பி பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த கர்வ் வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.